Welcome to Aabinandan Academy. My dear students, நான் உங்களுடைய மேக்ஸ் டீச்சர் தமிழரசு பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா continuity and differentiability டாப்பிக்கில் same way derivative of functions in parametric form, that is exercise 5.6. இப்போ நம்ம இந்த வீடியோவில் கான்செப்ட் வீடியோவில் என்ன பார்க்கணும், வாட் இஸ் மீன் பை பராமெட்ரிக் ஃபார்ம்னா என்னன்னு சொல்லிட்டு அதை எப்படி ஹவு டு டிஃப்ரென்ஷியேட் ஓகே dy by dx ஒரு பராமெட்ரிக் ஃபார்ம் கொடுத்த எப்படி dy by dx கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போலாமா? அப்போ கிவன் ஃபர்ஸ்ட் நான் என்ன ஃபார்ம் பண்ணினா வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் பராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னா என்ன சார், பராமெட்ரிக் ஃபார்ம்னா முதல் என்ன சார், முதல் அதை தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு எப்படி டிஃபரென்ஷியேஷன் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ அப்போ பராமெட்ரிக் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வேரி ஆகிட்டே இருக்கும். இது எப்படி சொல்லணும்னா ஃபஸ்ட் நான் ஒரு கன்சிடர் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நல்லா பாருங்களேன். இப்போ நார்மலாக என்ன பண்ணுங்கன்னா ஒரு கிராஃப் எடுத்தேன்னு வச்சுக்கேன். ஹியர் ஈக்குவட் பண்ணால் எக்ஸ் ஆக்சிஸ், நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணிங்க ஒய் ஆக்சிஸ். ஒரு கிராஃப் எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ இந்த கிராஃபில் ஒரு பாயிண்ட்டை நான் நோட் பண்ணால் 2,3 அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை நான் நோட் பண்ணிட்டு வச்சுக்கேன். 2,3 இந்த 2,3 இஸ் எ கார்ட்டீசியன் கோஆர்டினேட். ஓகே, இது ஃபுல்லாக எக்ஸ் ஒய் பிளேன் பார்த்தீங்கன்னா திட் இஸ் எ மீனிங் ஃபார் கார்ட்டீசியன். ஓகே, கார்ட்டீசியன் கோஆர்டினேட்னு சொல்லுவோமா, கார்ட்டீசியன் கோஆர்டினேட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, கார்ட்டீசியன் கோஆர்டினேட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ பேசிக்காக எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு நம்ம நொட்டேஷன் பண்ணாலே அதுக்கு மீனிங் என்னென்னா கார்ட்டீசியன், கார்ட்டீசியன் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கார்ட்டீசியன் கோஆர்டினேட் எக்ஸ் ஒய்ல சொன்னாலே அதுக்கு மீனிங் ஃபார் கார்ட்டீசியன் கோஆர்டினேட். அப்போ போலார் கோஆர்டினேட்னா என்ன சார்னா ஆர் கமா தீட்டா, ஆர் கமா தீட்டாவில் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்ன ஃபார்ம் பண்ணால் போலார். ஓகே, போலார் கோஆர்டினேட். ஓகே, போலார் கோஆர்டினேட்னு சொல்லுவோம். ஆர் கமா தீட்டாவில் சொன்னால் போலார் கோஆர்டினேட். ஸோ அப்போ எக்ஸ் கமா ஒயில் நொட்டேஷன் சொல்லியிருந்தீங்கன்னா தட் இஸ் எ மீனிங் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் பாயிண்ட்டு. ஆர் கமா தீட்டாவில் சொன்னீங்கன்னா அது போலார் கோஆர்டினேட். அப்போ வாட் மீனிங் பார்த்தீங்கன்னா எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட் டு கன்வர்ஷன் ஆஃப் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் எக்ஸ் கமா ஒய்யை இன் நான் போலார் கோஆர்டினேட் ஆர் கமா தீட்டாவுக்கு நான் சேஞ்ச் பண்ணோம், கன்வர்ஷன் பண்ணோம். ஓகே, அதர்வைஸ் போலார் கோஆர்டினேட் டு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். அப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு மீடியேட்டர் இருப்பாங்க இல்லையா, அந்த மீடியேட்டர் வேரியபிள் தான் நம்ம என்ன சொல்லுவோம்டா பராமெட்ரிக் ஃபார்ம். ஓகே, அப்போ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் பராமெட்ரிக் ஃபார்ம்டா த எஃபெக்ட் கன்வர்ஷன் ஆஃப் கார்ட்டீசியன் டு போலார் ஃபார்ம் ஆர் போலார் ஃபார்ம் டு கார்ட்டீசியன் ஃபார்முக்கு கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய த டேர்ம்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பராமெட்ரிக் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ சர்க்கிளோட பராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். This is consider one circle. I can choose a one point. This particular point B is equal to x comma y. This is a point B is equal to x comma y. The point I choose panna. Now I can draw this line. Okay, so I can choose a radius r. If in the radius r is என்ன form பண்றேன்னா I can draw the another one perpendicular line. ஒரு perpendicular line draw பண்ணிக்கலாமா? This is a 90 degree. So அப்ப here பார்த்தீங்கன்னா O A. Okay, point B choose பண்ணிக்கலாமா? Now this value for x, this value for y. Tell me அப்போ x இது value for theta choose பண்ணிக்கலாமா? Now you could use sin theta is equal to what's the formula? Sin theta is equal to opposite side by hypotenuse sides. What's the opposite side? Y by r. அப்போ now அப்போ y is equal to r sin theta. Is clear? Next again cos theta choose பண்ணு. Cos theta is equal to what a formula? Adjacent side by hypotenuse sides. Therefore x by r. Therefore x is equal to r cos theta. Is clear? This is a parametric form. That is the meaning of x is equal to r cos theta. Next y is equal to r sin theta. This is a parametric form of the circle. Okay. So the coordinate point B of x comma y notation பார்த்தீங்கன்னா Cartesian coordinate. இதே பாயிண்ட் B is equal to x power incident of r cos thetaவும் ஓகே y power incident of r sin thetaவும் நான் நோட்டேட் பண்ணால் this point is equal to polar coordinate. அப்போ கன்வர்ஷன் ஆஃப் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் டு போலார் கோஆர்டினேட், போலார் கோஆர்டினேட் டு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் இந்த கன்வர்ஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கன்வர்ஷன் வேரியபிள் இங்கே என்ன பண்ணால் r cos theta r sin theta இதுதான் நம்மளுக்கு போலார் ஃபார்ம். அப்போ இந்த கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் வாட்ஸ் மீனிங் த பராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்டர்ஸ்டுட் நோ? ஸோ இப்போ அப்போ பராமெட்ரிக் ஃபார்ம் இது எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டாக சார்னா நோ, திஸ் இஸ் சர்க்கிளுக்கு பராமெட்ரிக் ஃபார்ம் இது. நெக்ஸ்ட்டு எலிப்ஸுக்கு பராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா x is equal to a cos theta
next y is equal to b sin theta form ஆகும். this is a parametric form ellipse. parabola-வுக்கு x is equal to at square, y is equal to 2at form ஆகும். this is a parabola. okay, next asteroid graph x is equal to a cos cube theta, y is equal to a sin cube theta சொல்லிட்டு ஒவ்வொரு parametric தந்தப்பல parametric form vary ஆயிட்டே இருக்கும். இட்ஸ் clear. ஸோ இப்போ நம்மளுக்கு parametric formனா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ என்னென்ன வேரியபிள் எக்ஸ் அண்டு ஒய் கோஆர்டினேட். இதை மேக்ஸிமம் இந்த ஃபிசிக்ஸில் நீ அதே திரும்ப யூஸ் பண்ணியிருப்பேன். ஹாரிஜான்டல் லைன் தான் எக்ஸோட வேல்யூ காஸ் தீட்டான்னு சூஸ் பண்ணுவேன், வெர்டிக்கல் லைன் தான் ஒய்யோட வேல்யூ சைன் தீட்டான்னு நிறைய திரும்ப நீ சூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். தட் இஸ் மீனிங் இங்கே ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா 1 இஸ் a மல்டிபிள் ஃபார் ஆல் த நம்பர் இல்லையா. ஓகே, அதனால் நமக்கு ரேடியஸ் வந்து 1ன்னு சூஸ் பண்ணிவிட்டு ஓகே, அப்போ வாட் ரியாக்ஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டாவும் ஒய் இஸ் ஈக்குவல் டு வாட் ரியாக்ஷன் சைன் தீட்டாவும். அதனால் நீ ஃபிசிக்ஸ் நிறைய டைம் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா ஹாரிஜான்டல் ஆங்கிள்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா சூஸ் பண்ணு, வெர்டிக்கல் ஆங்கிள்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா சூஸ் பண்ணால் திஸ் இஸ் அ மெத்தட். ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நான் அங்கே சூஸ் பண்ணுறீங்க. ஓகே, அண்டர்ஸ்டுட் நவ். ஸோ இப்போ பராமெட்ரிக் ஃபார்ம்னு தெரிஞ்சிருச்சு. வாட்ஸ் த மீனிங், கார்டீசியன் டு போலார், போலார் டு கார்டீசியன் கோஆர்டினேட் கன்வர்ஷன் பண்ணுற மெத்தட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பராமெட்ரிக் ஃபார்ம்னு சொல்லுவோம். இப்போ மை கொஷன் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா கொடுத்தா ஹவு டு டிஃபரன்ஷியேட், அதான் அவர் டாபிக். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த பராமெட்ரிக் ஃபார்ம். ஒரு பராமெட்ரிக் ஃபார்ம் கொடுத்தா எப்படி டிஃபரன்ஷியேஷன் பண்ண போகிறோம், அதுதான் இங்கே அவர் டாபிக். ஓகே, போலாமா? ரைட். அப்போ கிவன் சேம் சம் எடுத்துங்க. அப்போ கொஷின் எப்படி ஃபார்ம் ஆகும், பராமெட்ரிக் ஃபார்ம்டா இஃப் கண்டிஷன் பார்த்தா இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா அகெயின் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. சர்க்ளோட ஃபார்மேட்டா ஃபைண்ட் கொஷின் எப்படி இருக்கலாம், ஃபைண்ட் dy by dx, ஃபைண்ட் dy by dx. அண்டர்ஸ்டுட் நோ? திஸ் இஸ் a way of questions. அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா பராமெட்ரிக் ஃபார்ம்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா நம்மளுக்கு எக்ஸு ஒய் ரெண்டு டேர்ம் இருக்குது, ஆர் காஸ் தீட்டா ஆர் சைன் தீட்டா. கிளியர்னோ? ஸோ அப்போ ஹியர் இந்த பேட்டர்னை எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். எக்ஸு இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் இருக்குது, ஆர் இஸ் ஏ கான்ஸ்டன்ட், ஒய் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் இருக்குது, பட் ஐ கேன் ஃபைண்ட் அவுட் த dy by dx கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்டா, ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணுறேன், dx by d தீட்டா கண்டுபிடிக்கிறேன். டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா, தீட்டா பொறுத்து. ஸோ ஆர் கான்ஸ்டன்ட்டு காஸ் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா. எஸ்கிலே காஸ் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா. இதை ப்ராப்ளம் ஒன்றுன்னு வச்சுங்க. தேர்ஃபோர் அப்போ ஹியர் dx by d தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் சைன் தீட்டா. கிளியர்னோ? நெக்ஸ்ட் அகெயின் ஃபார்ம் பண்ண y இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா இருக்கா. now dy by d theta, theta பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணு. அப்போ r into sin theta differentiation cos theta ஃபார்ம் ஆகுமா? இஸ் கிளியர்? ஸோ ஐ வாண்ட் dy by dx, note the point. I want dy by dx தான் வேணும். அப்போ dy by dx வேணும்னா நான் என்ன ஃபார்ம் பண்ணுறேன், y என்ன ஃபார்ம் பண்ணுறேன், dy by d theta in terms of theta இல்லை இல்லையா, அதனால் dy by d theta divided by x நான் எப்படி ஃபார்ம் பண்ணுறேன்னா dx by d theta. the both are same only. ஓகே, ஸோ y dy by dx. அப்போ நான் y தீட்டா பொறுத்து சேஞ்சஸ் பண்ணுறேன், எக்ஸும் தீட்டா பொறுத்து சேஞ்சஸ் பண்ணுறேன். அப்போ dy by d theta divided by dx by d theta. இங்கே தீட்டா இருக்குது, தீட்டா ஓவர் t இருக்கலாம் சம்மில். ஸோ ஒவ்வொரு சம் நொட்டேஷன் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் இங்கே கன்வர்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணால் dy by d theta வாட்ஸ் வேல்யூ, r cos theta by dx by d theta வாட்ஸ் வேல்யூ, மைனஸ் ஆர் சைன் தீட்டா. ஸோ கேட் சிம்பிளிஃபை கேன்சல் பண்ணா மைனஸ் காட் தீட்டா. அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ், dy by dx is equal to minus cot theta. அவ்வளோதான் பஸ். ஓகே, அண்டர்ஸ்டுட் நவ். சேம் வே இதே மாதிரி செகண்ட் கொஸ்டினே பாருங்களேன். அனதர் செட் ஆஃப் கொஸ்டின் பார்த்துங்க. இஃப் கண்டிஷன் x is equal to at ஸ்கொயர், பேரபோலா எடுத்துக்க பராமெட்ரிக் ஃபார்ம், y is equal to 2at, x equal to at ஸ்கொயர், y is equal to 2at பராமெட்ரிக் ஃபார்ம் எடுத்துக்கலாமா? ஃபைண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் dy by dx the questions. find dy by dx parametric form. clear now? ஸோ அப்போ ஹியர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x is equal to at ஸ்கொயர் டேட்டஸ். அப்போ நீ என்ன பண்ணுங்க, dx by dt கண்டுபிடிக்கலாமா? dx by dt கண்டுபிடிச்சிங்கன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ண அப்போ 2at ஃபார்ம் ஆகுமா? ஏன்னா டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். சேம் வே y is equal to 2atன்னு வச்சுங்க, அகெயின் டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dt ஃபார்ம் பண்ணலாமா? தட் இஸ் ஈக்குவல் டு 2a இது t-யோட வேல்யூ 1. கிளியர்னா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், dy by dx. சேம் வே அப்போ dy by dx எனக்கு வேணும்டா, தட் இஸ் மீனிங் ஃபார் dy by dt டிவைடட் பை dx by dt ஃபார்ம் பண்ணிட்டீங்களா?
ஸோ அப்போ dy by dt is equal to 2a, dx by dt 2at. So 2a cancel, அப்போ 1 by t. That's the value for dy by dx. அவ்வளோதான். கிளியர் மை சில்ட்ரன்? ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், parametric ஃபார்ம்னா என்னன்னு சொல்லிட்டோம், அதை எப்படி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறதுன்னு கான்செப்ட் சொல்லிட்டேன். இதை பேஸ் பண்ணிட்டு ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.